நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வருவதாக கூறி மத்திய அரசு இந்தியை திணிப்பதை ஏற்க முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பன்முகத்தன்மையை சிதைக்கிற நோக்கில் செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றார். சந்தடி சாக்கிலே அயோக்கியத்தனமாக இந்தியை திணிக்கிற வேலையிலே மத்திய அரசு ஈடுபட்டிருப்பது சகிக்க முடியாதது. அதாவது நல்ல நோக்கத்திலே செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே அவர்கள் பழைய நோட்டையும் நான் பார்க்கிறேன், இந்த நோட்டையும் பார்க்கிறேன். இதில் தேவநாகரி லிபியிலே இது 2000 ரூபாய் நோட்டு தேவநாகரி லிபியிலே எண் அச்சிடப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பன்முகத்தன்மையை சிதைக்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஈடுபடுவது கண்டனத்துக்குரியதாகும்.